திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். இந்த மாதிரி ரீல்ஸ் குரூப்பை அடிச்சு நொறுக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் தாங்க வரணும். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினையும் ஆதவ் அர்ஜுனாவையும் கிளின்னு 4 நாளாக கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. உதயநிதி ஸ்டாலினே சட்டப்பேரவையில் நான் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன், ஹிந்து தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு தெனாவுட்டா பேசுறத பார்த்துக்கிட்டு டிவிகேவே சேர்ந்த சபாநாயகர் இருக்கார்ல, அவரும் அமைதியாக இருந்துட்டு வேடிக்கை பார்த்தாரு. விஜய் சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்தாரு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்னது மாதிரி டிவிகேவை சேர்ந்த எம்எல்ஏ முஸ்தப்பாவும் பேர். அந்த முஸ்தப்பா என்ன சொல்றாப்பா அப்படின்னா, நாங்களும் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு முஸ்தப்பா பேட்டி கொடுத்தோன்னே தமிழக மக்கள் நிறைய பேர் முஸ்தப்பாவை கிளின்னு கிழிச்சாங்க. ஐயா முஸ்தப்பா, நீ ஹிந்து தர்மத்தை ஒழிப்பேன் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்றிய, உன்னை சார்ந்த மதமாக இருக்குல்ல இஸ்லாமிய மதம், அதை ஒழிப்பேன்னு உன்னால் சொல்ல முடியுமா? சொல்லிட்டு உன்னால் வெளியில் நடமாட முடியுமா? அதே மாதிரி உங்கள் தலைவர் சார்ந்திருக்கார்ல, அந்த மதத்தை ஒழிப்பேன்னு உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு தமிழக மக்கள் எதிர்கேள்விகளை கேட்க தொடங்கினாங்க. இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் டிவிகேவை நோக்கி ஒரு கேள்வியை ஒன்று எழுப்பியிருக்காரு. ஐயா, டிவிகேவும் திமுகவும் ஒன்று, ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன் இந்த 2 கட்சிக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்திருந்தா தேர்தலுக்கு முன்னாடி மேடையிலே பேசியிருக்க வேண்டியதானே, நாங்கள் ஹிந்து தர்மத்தை ஒழிப்போம் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு பேசியிருக்க வேண்டியதானே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சரியான ஒரு கேள்வியை முன்வைக்க, இந்த டிவிகேவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா இருக்கார்ல, அவர் திடீர்னு என்றாகி உதயநிதிக்கு மரண முட்டை கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா முட்டை கொடுக்குறாரு? எப்பா, சனாதன தர்மம் அப்படின்னா வட இந்தியாவில் தான் ஹிந்து தர்மத்தை குறிக்கும், ஆனால் நம்ம தமிழகத்தில் அது பிரிவினையை தான் குறிக்கும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேச, அந்த வீடியோவை எடுத்து போட்டு அண்ணாமலை அவர்கள் கிழிச்சிருக்காரு. கோயம்புத்தூர் ஸ்டைலில் நக்கல் நையாண்டியோட ஆதவ அர்ஜுனாவை வச்சு செஞ்சிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? டிவிகேவை சேர்ந்த அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, அவர் பிரபல தமிழ் காமெடியை மீண்டும் அரங்கேற்றிருக்காரு. தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி எந்த கட்சியில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற சந்தேகமே அவருடைய பேச்சை பார்க்கல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆதவ அர்ஜுனா திமுக காரவங்க கூட உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி முட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஆதவ அர்ஜுனா பயங்கரமான முட்டை கொடுத்திருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோவையும் போட்டிருக்காரு. See, you understand, basically Mr. Udayanidhi don't know what is Sanatana Dharma. In Tamilnaga Vetri Kalagam, always against caste system, against religion system. We are always treating the equal. Hindus, Muslims and Christians, we are always treating the equal. We respect all beliefs. Even Udayanidhi also the same policy. We don't have any different policies actually. Of course, we have to treat everyone as equality. Tamil Nadu is always based on the equality. Everyone is a mispredict actually. In North, Sanadharma means is Hindu. In Tamil Nadu, Sanadharma is inequality. So that is the controversy always come. Of course, I think he should give the clarity. அது மட்டும் கிடையாது, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, அவருடைய நாக்க புடுங்குற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சரியான கேள்வியையும் முன் வச்சிருக்காரு. வட இந்தியாவில் சனாதன தர்மத்தை ஹிந்து மதம் அப்படின்னு சொல்றது நீங்க, தமிழகத்தில் விவாத பொருளுக்கு உள்ளான உடனடியாக மறுவரையீடு செய்து சனாதன தர்மம் பிரிவினை அப்படின்னு எப்படியா பேசுறீங்க? வாட் ப்ரோ, ஒண்ணுமே புரியல ப்ரோ அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஆதவ அர்ஜுனாவை சும்மா கிளின்னு நக்கல் நையாண்டியோட வச்சு செஞ்சிருக்காரு. இந்த டிவிகேவையும் திமுகவையும் அண்ணாமலை அவர்கள் அம்பலப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லலாம். இதனால அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக வந்தா இந்த டிவிகேவையும் திமுகவையும் ஒழிச்சு கட்டிடலாம். ஏன்னா 2 பேருக்கும் கொள்கை அடிப்படையில் எந்தவித வித்தியாசமும் கிடையாது. திமுக என்ன கொள்கைகளை பேசுறாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் கூட மாறாம, இன்னும் சொல்ல போனா ஈயடிச்சான் காப்பி மாதிரி விஜயும் பேசிட்டு இருக்காரு. ஆனா 2 பேருக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை, அதை தாண்டி மிகப்பெரிய ஒற்றுமை ஒன்று இருக்கு. 2 பேருமே துண்டுச்சீட்டு தான். 2 பேருக்குமே துண்டுச்சீட்டு இருந்தாலும் இல்லைனாலும் தரையடதா அப்படின்னு சுத்தமா பேசுறதுக்கு வரவே வராது. இன்னைக்கு கூட ஒரு சகோதரர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. விஜய், அப்புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை, இவங்க 3 பேரையும் வச்சுக்கிட்டு ஒரு விவாத
விவாதம் நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் துண்டை காணாம் துணியை காணாம் அப்படின்னு தெரிச்சு ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு, அவருடைய அறிவு, இதுக்கு கிட்ட எல்லாம் விஜயும் உதயநிதி ஸ்டாலினும் வரவே முடியாது. இப்படி போயிட்டு இருக்க வேளையில உதயநிதி ஸ்டாலின் வீராப்பா ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. எதுக்கு அப்படின்னா, சட்டப்பேரவையில சனாதனத்தை ஒழிப்ப அப்படின்னு பேசணும்னா இந்தியா முழுவதும் தாறுமாறா உதயநிதி ஸ்டாலினை வாயிலே மிதிக்க தொடங்கினாங்க. அதை தாங்க முடியாம அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. படிக்கிறேன் கேளுங்க. சட்டப்பேரவையில் நான் பேசினப்ப மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டேன். இதற்காக என்னை சில பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. எதிர்ப்பிலேயே வளர்ந்தது திராவிட இயக்கம். அந்த வகையில் ஒரு சின்ன விளக்கத்தை நான் மீண்டும் கொடுக்க விரும்புகின்றேன். சனாதனம் ஒழிக்கப்படணும்னு சொன்னா யாரும் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது இந்து மதம் வேற சனாதன தர்மம் வேற அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் உருட்ட அண்ணாமலை அவர்கள் சும்மா விடுவாரா? சும்மா நார கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. படிக்கிறேன் கேளுங்க. இந்த புளிச்சு போன விளக்கத்தை இன்னும் எத்தனை முறை சொல்லுவீங்க? சனாதன தர்மம் இந்து மதம் ரெண்டும் வெவ்வேறு அல்லன்னு உங்க ஓனரே சொல்றாரு. யார் தெரியுமா ஓனரு? ஓசிசோர் வீரமணி தான். அவர் பேசின வீடியோவையும் ஆதாரமா போட்டு இம்மதம் இந்து மதம் என்ற பெயர் அடைந்தது. மிக முக்கியமாக இந்து மதம் என்ற பெயரும் சனாதனமும் வெவ்வேறு அல்ல. முதல்ல இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு இதை புரிந்து கொள்ளுங்கள். சும்மா நறுக்குன்னு கேள்வியை கேட்டிருக்காரு. இவர் தானே உங்க குரூப்புக்கு சித்தாந்த குருநாதர். தேர்தலுக்கு முன்ன பிரச்சாரத்துக்கு போன போது இந்த மாதிரி சனாதன இந்து தர்மத்தை ஒழிக்கணும்னு பேசி இருக்கலாமே. கூடவே உங்க குருநாதரையும் கூட்டிட்டு போயிருக்கலாமே. நீங்க தான் ரொம்ப தில்லான ஆளாச்சே, ஏன் அப்போ வண்டியில இடம் இல்லையா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை பங்கமா இன்னைக்கு நார உரிச்சு தொங்க விட்டு பங்கமா கலாய்ச்சிருக்காரு. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த ஓசிசோர் வீராவா இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுப வீரபாண்டியனா இருக்கட்டும், இவங்களெல்லாம் திமுக சீண்டவே இல்லை, இவங்களை கூப்பிட்டுட்டு போகவே இல்லை. அதான் அண்ணாமலை அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவங்களை 2 பேரையும் கூப்பிட்டுட்டு போய் நாத்தியம் சனாதனத்தை ஒழிப்போம் இந்து தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, செருப்பையும் சாணியை வச்சு தான் அடிப்பாங்க அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கே தெரியும். அதை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சும்மா வச்சு செஞ்சு இன்னைக்கு எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி காட்டிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஒரு ஜோசியர் இருக்கார்ல, அந்த ஜோசியர் இன்னைக்கு பயங்கரமாக பில்டப்பை கொடுத்துட்டு இருக்காப்ல. என்ன தெரியுமா சொல்கிறாப்ல? விஜய் இனிமே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க போகிறது கிடையாது. 2029 அவர் பிரதமராக போகிறாரு. பிரதமராகி ட்ரம்புக்கு அவர் ஆலோசனை சொல்ல போகிறாரு. ரஷ்ய அதிபர் புதினுக்கு ஆலோசனை சொல்ல போகிறாரு அப்படின்னு பயங்கரமாக உருட்டுறாங்க. மனசாட்சியே இல்லாமல் உருட்டியிருக்காங்க. இந்த தாவைக்காரவங்கெல்லாம் அந்த ரீல்ஸ் மோகத்தில் பயங்கரமாக இருக்காங்க. அதே ரீல்ஸ் மோகத்தில் இருக்கிறவங்கள எப்படியாவது சொல்லி நம்ம ஏமாத்திடலாம் அப்படிங்கிறதுல தான் இந்த ஜோசியக்காரர் இருக்காப்ல. இதே ஜோசியக்காரர் மோடி அவர்களை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல? 2029 மோடி அவர்கள் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இதே மண்டை தான் 2019 என்ன தெரியுமா சொன்னிச்சு? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சபதம் போட்டுச்சு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி 2019 பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய அளவில் 2வது வெற்றியை பதிவு பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் ரீல்ஸ் மோகத்தில் இருக்கின்ற இந்த இன்ஸ்டா பசங்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி ஜோசியக்காரர்கள் பயங்கரமான உருட்ட விஜய் அடுத்து இப்படி வர போகிறார், பிரதமர் ஆக போகிறார், உலக தலைவராக போகிறார், அமெரிக்க ஜனாதிபதி ஆக போகிறார் அப்படின்னு பயங்கரமாக உருட்டிட்டு இருக்காங்க. இந்த உருட்டெல்லாம் பார்க்கல உண்மையிலே செம காமெடியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர் ராஜமோகனா அவர் அடேங்க அப்பா அப்படிங்கிற ஒரு உருட்டவனை உருட்டியிருக்காரு பாருங்க. அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நான் அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும், வேற யாருக்குமே சேராது. இப்படிப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகள் என்ன மாதிரி உருட்டுறாங்க பாத்தீங்களா? இன்ஸ்டாவில் என்ன பேசினாலும் அந்த ஒரு தலைமுறை நம்புது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன உருட்டிட்டு இருக்காங்க. இப்படி ராஜ்மோகன் உருட்டின உடனே எல்லாரும் ஆதாரத்தை காட்ட தொடங்கிட்டாங்க. ஐயா உங்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கு, அது மட்டும் கிடையாது, நீங்களே தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வீடு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு மக்கள்லாம் இன்னைக்கு ஆதாரத்தை எடுத்து போட்டு பங்கமாக கலாய்ச்சிட்டு வராங்க. டிவிக்கு அரசாங்கம் பயங்கரமான ஒரு ஸ்டிக்கர் அரசாங்கமா, திமுகவுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத
ஸ்டிக்கர் அரசாங்கமாக பயங்கர பில்டப்போட போயிட்டு இருக்கு. 21 வயசு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இனிமேல் சாராயம் கிடையாது, விஜய் அறிவித்து விட்டார் அப்படின்னு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடான்னு போய் பார்க்கல, இதெல்லாம் முன்னாடியே இருந்த சட்டம் அப்படிங்கிறத திமுகவோட அமைச்சர் முத்துசாமியே அந்த காலத்தில் பேசுகிற வீடியோ கூட, அது கூட ஒரு பக்கம் வைரலாக போயிட்டு இருக்கு. 21 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் மது கொடுக்க வேண்டும் என்பது இப்பொழுது சட்டமாக இருக்கிறது. இப்படி தொடர்ந்து ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை மட்டும்தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பண்ணுங்கயா அப்படின்னு தமிழக மக்கள் மத்தியிலிருந்து டிவிகேவுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களே இன்னைக்கு சொல்ல தொடங்கியிருக்காங்க. ரீல்ஸில் மட்டும் நீங்கள் அரசியல் பண்ணிடலாம், இன்ஸ்டாவில் மட்டும் நீங்கள் அரசியல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறத நினைச்சிடாதீங்க. மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு தமிழக மக்கள் இப்போ கேட்க தொடங்கியிருக்காங்க. இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே பதிவு பண்ணுங்கள். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மதரம்.